30 நிமிடங்களில் ஒரு வேதாகம புத்தகத்தை கற்றுக்கொள்கிறோம் என்கிற வரிசையில் சங்கீதங்களின் 2வது பாகம். இந்த 2ஆம் பாகத்தில் 42 முதல் 72 வரை உள்ள 31 சங்கீதங்கள் கோராகின் புத்திரரும் தாவீதும் பாடிய பாடல்களாக குறிப்பிடப்படுகின்றது. 17 வயதாயிருக்கும் பொழுது சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினான். இருந்தாலும் அவன் குடும்பத்தினர் அவனை திரும்பவும் ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார்கள். தாவீது கோலியாத்தை கொன்று வெற்றி அடைந்த பிற்பாடும், சவுல் தன் மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்த பிற்பாடும் அவனை கொன்று விடும்படியாக எத்தனையோ விசை அவன் பிரயாசப்பட்டான். இவ்வாறு தாவீது 13 ஆண்டுகள் குகையிலும் கிபியிலும் வனாந்திரத்திலும் ஓடி திரிந்தவனாய் காணப்பட்டான். அநேக சமயங்களில் நம்முடைய துன்பங்கள் நீண்ட நாட்களாக இருக்கின்றது. 1 முதல் 41 சங்கீதங்களில் தாவீது தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை ஒருமையில் பேசுகிறான். நான் என் கடவுள் என் மேய்ப்பர் என்று. ஆனால் 42 முதல் 72 வரை அவன் பேசும்பொழுது நம்முடைய என்கிற பன்மையில் அவன் குறிப்பிடுவதன் காரணம், தாவீதோடு 400 முதல் 600 பேர் சேர்ந்து கொண்டு அவனுடைய சேனையாக குகைகளிலும் கெபிகளிலும் ஓடி பாதுகாப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சங்கீதங்கள் பாதுகாப்பை தேடி அலையும் ஒரு சமுதாயம், குடும்பம், சபை இவைகளுக்கு பொருத்தமானது. தொகுப்பில் 2 சங்கீதங்கள் மிக சிறப்பு வாய்ந்தவை. 46ஆம் சங்கீதம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் என்று ஆரம்பிக்கிறது. காலங்களில் மக்கள் பாதுகாப்பாய் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அடைக்கலமான சுரங்க பாதைகளை, பகுதிகளை வைத்திருப்பார்கள். ஆனால் பாதுகாப்பை தேடுகிறவன் அந்த இடத்திற்கு ஓடி பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். பலனும் அனுகூலமுமான துணையுமானவர் என்று இங்கே குறிப்பிடும் பொழுது உதவி செய்கிறவராகவும் பலமாகவும் இருக்கிறார் என்று காண்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே சவுல் அநேக முறை அவனை தாக்கி பிடிக்க முயன்றான். அநேக சமயங்களிலே அவன் ஏறக்குறைய பிடிபடும் வேளையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவன் கையிலிருந்து தாவீதை ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார். ஆகையினாலே தான் ஆபத்து காலத்தில் என் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்கிறான். இதைத்தான் நம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காண்கிறோம். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது. ஆனால் இந்த யூத சமுதாயம் பிரச்சனைகள் வரும்போது கூட தேவனை பேர் சொல்லி அழைக்கிறார்கள். அதுதான் ஒரு சரியான முறை. அநேக சமயங்களில் பிரச்சனைகள் வரும்போது நாம் மனிதரை நாடி ஓடுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அநேக சமயங்களிலே வியாதி, கஷ்டம், பிரசவ வேதனைகள், யாரும் இல்லாத சூழ்நிலைகளே அநேகர் இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி விடுதலையும் வெற்றியும் கண்டதாக சாட்சிகள் கூறுகிறார்கள். ஆகினாலே இந்த சங்கீதத்தை மனப்பாடமாய் கற்றுக்கொள்வது நல்லது. சங்கீதங்கள் 54 முதல் 60 வரை யுத்த செய்திகளை கூறுகிறது. சவுலை தவிர
தாவீதுக்கு சீரியரோடும் பெலிஸ்தியரோடும் மற்றவர்களோடும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் 3 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தாவீதை தாக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயங்களிலே பாடப்பட்ட இந்த சங்கீதங்கள் தான் இந்த தொகுப்பில் காணப்படுகிறது. சில சமயங்களில் பிரச்சனைகள் தனியாக வருவதில்லை, அநேகர் கூட்டாக சேர்ந்து நம்மை தாக்குவது உண்டு. அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் ஒன்றும் செய்யக்கூடாத சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சங்கீதங்களை வாசிப்பது நமக்கு ஆறுதலாக காணப்படும். அடுத்ததாக ஒரு முக்கியமான சங்கீதம் 51ஆம் சங்கீதம். இது உலகமெங்கும் 3000 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களால் பாடப்படும் சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு பாவ சங்கீர்த்தனம் என்று பெயர். பாவ சங்கீர்த்தனம் என்று சொன்னால் தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்ததினாலே அவன் மனஸ்தாபப்பட்டு தன் பாவ அறிக்கை சொல்கிறான். இந்த பாவ அறிக்கையினாலே பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன், நொறுங்குண்ட இதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று கூறுவது ஒரு உள்ளான மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் கோருகிற ஒரு சங்கீதம். அநேகர் மனம் திரும்பி ரட்சிப்பை அடைய இந்த சங்கீதம் ஏதுவாக இருந்திருக்கிறது. இறுதியாக 58 முதல் 72 உள்ள சங்கீதங்கள் கடவுள் நியாயாதிபதியாக இரு கட்சிகளுடைய காரியங்களை விசாரித்து நியாயம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆக படிப்படியாக தாவீது தன் சத்துருக்களை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு தேவனுடைய நியாயத்திற்கு காத்திருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். 3வது பகுதியாக 73 முதல் 89 17 பாடல்கள். இவை பெரும்பாலும் தேச ஜனங்களை குறித்த பாடல்களாக காணப்படுகிறது. தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், கடிந்து கொள்கிறார், விடுவிப்பார், காப்பார், நீதி செய்வார், சத்துருக்களை அழிப்பார் என்றும் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நீ எனக்கு செவி கொடு என்றும் புத்தியுள்ள ஆட்டை போல நடந்து கொள்ளு என்றும் தாம் செய்யும் நன்மைகளை நினைவு கூற வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த 3 ஆலோசனைகளோடு இந்த சிறிய தொகுப்பு முடிகிறது. 90 முதல் 106 வரை உள்ள 17 சங்கீதங்கள் ஆராதனையில் நம்மை இன்னும் ஒரு படி உன்னத நிலைக்கு கொண்டு போகிறது. இங்கே தனிப்பட்ட நபரை மாத்திரமல்ல, தேவன் தேசத்தையும் சகல ஜீவராசிகளையும் கண்காணிக்கிறவர், பாதுகாக்கிறவர், மாட்சிமை உள்ளவர் என்கிற பொருளை குறிக்கும் ஒரு வார்த்தை உன்னதமானவர். அதில் சிறப்பான சங்கீதம் 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று ஆரம்பிக்கிற இந்த சங்கீதம் 2ஆம் உலகப் போரில் ஒரு இங்கிலாந்து நாட்டு விமானி ஜெர்மன் படையால் சுடப்பட்டு கீழே விழுந்து விட்டான். அவன் உயிர் பிழைத்து எப்படியாவது தன் தேசத்திற்கு போய் சேர ஜெர்மன் எல்லை தாண்டி போக வேண்டியிருந்தது. ஆகையினாலே அவன் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தில் ஏறி இரவு நேரத்தில் வேகமாக காப்புக்கு வந்துவிட்டான். இருள் சூழ்ந்த நேரத்தில் ஜெர்மன் போர் செய்வர்கள் துப்பாக்கியோடு அவனை வந்து பாஸ்வேர்டு அல்லது நீ யார் என்கிற ரகசிய வார்த்தையை கேட்டார்கள். அவன் சிறு வயதிலே படித்த இந்த 91ஆம் சங்கீதத்தை தனக்கு தெரிந்த ஜெர்மன் மொழியிலே நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சொன்னான். அந்த போர்ச்சவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டு திரும்பவும் அந்த வார்த்தையை கேட்டார்கள். அவன் சொன்னான்,
நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் ஒருவேளை இவன் ஹிட்லருடைய பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு விசேஷித்த நபர் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்களாம். இவ்வாறு யுத்த சமயங்களிலே சங்கீதங்கள் அநேகருடைய பாதுகாப்புக்கு, ஆதரவுக்கு, உதவிக்கு, நம்பிக்கைக்கு ஏதுவாக இருந்ததென்று அநேக வரலாறுகள் உண்டு. இன்னும் ஒரு விசேஷமான சங்கீதம் இந்த தொகுப்பில் 103வது சங்கீதம். அதையும் நீங்கள் மனப்பாடமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று ஆரம்பிக்கிற இந்த சங்கீதம், அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறவர், பகலிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பா என்று சொல்கிற வார்த்தைகள் இந்த காலகட்டங்களிலே, கொரோனா யுத்த காலங்கள், ஒமைக்ரான் போன்ற நோய் காலங்களிலே அநேக விசுவாசிகளுக்கு ஊக்கம் மூட்டுவதும் நம்பிக்கை தருவதும் பாதுகாப்பாய் இருக்கும். இதையும் நீங்கள் மனப்பாடமாய் கற்றுக்கொள்ளுங்கள். இறுதியாக கூறப்படும் 107 முதல் 150 உள்ள 44 சங்கீதங்களில் முக்கியமானவை 106, 107, 121, 127, 128 ஆகியவை. இதில் 106ம் 7ம் இஸ்ரவேல் வனாந்தரத்தில் நடந்த 40 வருட சரித்திரங்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் 10 விசை முரட்டாட்டம் பண்ணினாலும் அவர் திரும்ப திரும்ப மன்னித்தார் என்பது ஒரு பஜனையில் திரும்ப திரும்ப பாடும் பாட்டாக மாறுகிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கூறப்படுகிற வார்த்தைகள். 120 சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று ஆரம்பிக்கிறது. இதுவரை தாவீது தனக்கு உதவி வேண்டி ஆலயத்துக்கு போவான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒத்தாசை அல்லது உதவி உயரமான ஒரு மலை அல்லது பர்வதத்திலிருந்து வருகிறது அல்லது உயரத்திலிருந்து வருகிறது என்று கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவனுடைய ஆராதனையின் கண்ணோட்டங்கள் மாறுகிறது. கடவுள் எனக்கு எப்பொழுதும் உதவி செய்ய உயர இருந்து ஆயத்தமாக இருக்கிறார் என்று அவன் சொல்கிறான். கண்களை ஏறெடுக்கிறேன் என்கிற வார்த்தை முக்கியம். நாம் அநேக சமயங்களிலே உலகத்தார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று பார்ப்பது தவறு. ஆனால் நமக்கு உதவி தேவனிடத்தில் மாத்திரம் வரும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது. மேலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லும் பொழுது பூமியின் மேலே அவருக்கு சகல அதிகாரங்கள் உண்டு என்றும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. காலை தள்ளாட விட்டார் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் நம்முடைய நிலைமை தடுமாறப் போவதில்லை என்ற உறுதியை நமக்கு தெரிவிக்கிறது. இறுதியாக 127ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் பொருள் தேவன் நம்முடைய பாதுகாப்பு. அவர் நகரத்தை பாதுகாக்கிறார், வீட்டை பாதுகாக்கிறார். ஆகினால் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மை நாம் காத்து கொள்ள முடியாது என்று தாவீது தெரியப்படுத்துகிறான். 128ஆம் சங்கீதம் விவாகங்களிலே பாடப்படுகிற ஒரு பாடல். கடவுளுக்கு பயந்த மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லும் பொழுது தலைவன் பயபக்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது மனைவியும் அவனுடைய பிள்ளையும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பது கவனிக்க தகுந்தது. இறுதியாக இடையிலே தோன்றும் 119ஆம் சங்கீதம் மிகவும் விசேஷமானது, மிகவும் நீளமானது. 176 வசனங்களை கொண்ட அந்த சங்கீதம் வேதத்தை பாராட்டுகிற ஒரு சங்கீதம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனம் அதிலே தேவனுடைய வார்த்தை, உடன்படிக்கை, சத்தியம், நியாயம், உண்மை என்று பல வேறு வார்த்தைகளினாலே அது புகழப்படுகிறது. இந்த சங்கீதங்களின் அநேக வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. 122 முதல் 140 வரை உள்ள 18 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் படிப்படியாக அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு ஏறி வரும் பொழுது உச்ச தூணில் பாடப்படும் பாடல்கள். ஆக
ஆராதனையின் உச்சநிலை அவர்கள் பாடல் துணியிலே எதிரொலிக்கிறது. கடைசி 149 50 சங்கீதங்கள் சகல ஜீவராசிகளே, மிருகங்களே, விருட்சங்களே, ஆகாய மண்டங்களே அவரை துதியுங்கள் என்று அவர் படைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்க வாருங்கள் என்று ஒரு அழைப்பை தாவீது விடுக்கிறான். ஆக யெகோவாவுக்கு சூட்டப்பட்ட இறுதியான பெயர் உன்னதமானவர். இதைத்தான் எலிசபெத்தும் மரியாளும் பாடுகிறார்கள். மகா பெரிய உன்னதமானவர் நமது மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நாம் ஆலயத்துக்கு அவரை ஆராதிக்கப் போகிறோம். ஆனால் அவரோ நமது மத்தியிலே, நமது உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். இதுதான் பெந்தைகோஸ்து நாளில் வெளிப்பட்ட பெரிய உண்மை. ஆராதனைக்கு போகிற நாம் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற உறுதியோடு திரும்பி வருகிறேனா?